வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 1.23 பக்கம் 29 இருக்கிற கணக்கை பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். f of x equal to 2x plus 3, g of x equal to 1 minus 2x மற்றும் h of x equal to 3x எனில் f of g of h equal to f of g of h என நிறுவுக. அதாவது இது ரெண்டுமே படிக்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இந்த ப்ராக்கெட் வந்து இடம் வந்து கரெக்டாக மாறி இருக்குது. சரிங்களா? அதுதான் இப்போது இதில் உள்ள டிஃப்ரென்ஸு. இதுதான் நம்ம வந்து இரண்டு பக்கமும் பிரதியிட்டு சரியாக வருதான்னு நம்ம நிரூபிக்க போகிறோம். சரிங்களா? கொடுத்துருக்கிறத தரவில் எழுதிக்கிங்க. f of x equal to 2x plus 3, g of x equal to 1 minus 2x, h of x equal to 3x. சரிங்களா? இப்போது இதுதான் சமன்பாடு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிங்க. f of g of h கரெக்டுங்களா? இதை எப்படி எழுதலான்னா f of g of h of x. புரியுதுங்களா? புரியுதுங்களா? h of x. ஸோ இந்த கடைசி இருக்கிறத நம்ம எழுதுகிறோம். h of x, g of h of x, அதுக்கப்புறம் f of x. புரியுதுங்களா? அப்போது இந்த வடிவத்தில் இருக்கிற மாதிரி எழுதிட்டிங்கன்னா இப்போ இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதுங்க. இப்போது f of புரியுதுங்களா g of h of xக்கு வந்து கணக்கில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 3xன்ட்டு. அப்போது இந்த h of xக்கு வந்து 3xன்னு போடுங்க. புரியுதுங்களா? அதாவது சமன்பாடு 3லிருந்து சமன்பாடு 3ஐ பிரதியிட. சரிங்களா? பிரதியிட்டால் உங்களுக்கு இதுதான் ஆன்சர் வரும். புரியுதுங்களா? அடுத்தது இது g of xன்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த g of xன்றத சமன்பாடு 2லிருந்து பிரதியிடுங்க. சமன்பாடு 2ஐ பிரதியிட f of g of xக்கு என்ன இருக்குது? 1 minus 2x. சரிங்களா? அப்போ இந்த 3xங்கிறது தான் xன்னு எடுத்துக்கிறோம். 1 minus 2xல அப்படியே பிரதியிடுறோம். 1 minus 2xன்றது 3x. சரிங்களா? அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். f of 1 minus 2 into 3 6x. புரியுதுங்களா? minus 2 into 3 minus 6x. சரிங்களா? இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடு மாதிரி இருக்கு இல்லையா? அப்போது 1ஐ பிரதியிட. சரிங்களா? 1 பிரதியிட f of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2xன்றது தான் 1 minus 6x plus 3. இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 into 1 2 minus 2 into minus 6x, 2 into 6 12. அப்போது minus 12x plus 3. இப்போது minus 12x இரண்டையும் மூணையும் கூட்டினா 5. கரெக்டாக? அப்போ minus 12x plus 5. அப்போது f of g of hக்கான ஆன்சர் வந்து minus 12x plus 5. புரியுதுங்களா? இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிங்க. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராக்கெட் மட்டும் இடம் மாதிரி இருக்குது. f of g of h. சரிங்களா? அதாவது f of g of h. கரெக்டாக? இப்போது இதை எப்படி எழுதணும்னு பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ராக்கெட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு இல்லையா?
எப்பயுமே கடைசியில் இருந்து தான் நம்ம எழுதிட்டு வரணும். சரிங்களா? அப்போது இதை நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இதே வடிவத்தில் எழுதுகிற மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்ன்றதை நான் எப்படி எழுதுறேன்னா, ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் இந்த ஓஹெச்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். புரியுதுங்களா? இதை வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்ட்டு. இப்போது இதை நம்ம எப்படி எழுதலான்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப், புரியுதுங்களா, எஃப்ஓஜி ஆஃப், இந்த ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு ஆன்சர் வந்து கணக்கிலே கொடுத்துருக்காங்க. அதாவது மூன்றாவது சமன்பாடு இருக்கு இல்லையா, மூன்றாவது சமன்பாடை பிரதியிட. ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3x. கரெக்டா? அப்போது இந்த ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு ஆன்சரை 3x எழுதிக்கிங்க. ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி நினச்சிக்கிங்க. அப்போ தான் இதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். சரிங்களா? அப்போது இதுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ இது எப்படி எழுதலான்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப், புரியுதுங்களா, 3x. இதை தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3x. சரிங்களா? இப்போது இங்கே இருக்கிறது பாருங்கள், இது வந்து கரெக்டாக இதே வடிவத்தில் வந்துருச்சு பாருங்கள். சரிங்களா? இந்த வடிவம் இங்கே எழுதுறது தான், இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இந்த எஃப்ஓஜின்றது இங்கே வெளியில் எக்ஸ்ன்னு இருக்குது, அதை தான் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3 ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த இடம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி அப்படி கரெக்டாக அதுலேயே ஆர்டரில் தான் வருது. சரிங்களா? அப்போது இதுக்கான ஆன்சர் எழுதுங்க. ஜி ஆஃப் 3xக்கு வந்து 2 பிரதியிட, 2 பிரதியிட. ஜி ஆஃப் எக்ஸுக்கு வந்து 2ல் என்ன இருக்குது? 1 - 2x. கரெக்டாக? அப்போது இதில் வந்து எஃப் ஆஃப் 1 - 2xங்கிறது 3x. சரிங்களா? அப்போது எஃப் ஆஃப் 1 - 2 × 3 6x, அதாவது -2 × 3x -6x. சரிங்களா? இப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை 1ல் பிரதிடுறீங்க. 1ல் பிரதியிட எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, கணக்கில் கொடுத்தது பாருங்கள், 2x + 3. சரிங்களா? அப்போது 2xங்கிறது 1 - 6x + 3. கரெக்டாக? அப்போ இதை பெருக்குங்க. 2 × 1 2 -2 × -6x -12x + 3 -12x ப்ளஸ் 2யும் 3யும் கூட்டும்போது 5. சரிங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் ஜி, புரியுதுங்களா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் OH. சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் பாருங்க, இதோட ஆன்சரும் சமமாக இருக்கு இல்லையா. அப்போது LHS = RHS. இப்போ இரண்டுமே வந்து சமமாக இருக்கு இல்லையா, அப்போ அதை எடுத்து எழுதுங்க. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் = எஃப் ஆஃப் ஜி ஆஃப் OH = -12x + 5. இந்த ஆன்சர் எழுதிக்கிங்க. எழுதிட்டு சரிங்களா, எனவே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் = எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் நிரூபிக்கப்பட்டது. சரிங்களா? இதுதான் இதற்கான ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், புரியுதா பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்.
இங்கே வந்து எப்படி எழுதுவோன்னா நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, எஃப் ஆஃப் ஜின்னு கொடுத்துருப்பாங்க, அது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருப்போம். கரெக்டாக இப்படி தானே நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து தனியாக ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த கணக்குக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக எழுத முடியும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இதில் கண்டுபிடிக்க முடியும், இங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொல்கிறோம் பாருங்கள். அதாவது இப்போ எப்படின்னா, இந்த வடிவத்தை நான் தனியாக இந்த வடிவத்தை நான் மாற்றி எழுதுகிறேன், புரியுதா பாருங்கள். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்னு இருக்கு இல்லையா, இப்போ இந்த வடிவத்தில் நம்ம எழுதும்போது என்ன எழுதுவோம்னா, இதை வந்து எப்படி எழுதுவோம், எஃப் ஆஃப், புரியுதுங்களா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இப்படி தான் எழுதியிருப்போம். இது கரெக்டாக. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத தான் ஜிஓஹெச்சை தான் நம்ம தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த வடிவத்தை நம்ம இங்கே எழுதுகிறோம். ஜிஓஹெச் எப்படி எழுதலாம்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த ப்ராக்கெட்லாம் போட்டு எழுதுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ ஜிஓஹெச் எப்படி எழுதுனா, ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இந்த வடிவத்தில் எழுதுகிறோம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ப்ராக்கெட் இந்த மாதிரி மாற்றி போட்டிருக்கேன், புரியுதுங்களா. ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு ஒரு ப்ராக்கெட்டு, இதுக்கு கர்லி ப்ராக்கெட், இதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக. சரிங்களா. இது வந்து நமக்கு ஈஸியாக வந்துடுச்சு. ஆனால் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுனா இந்த மாதிரி வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எப்படின்னா பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்னு இருக்கு இல்லையா, இப்போ இதை வந்து நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதும்போது இதை எப்படி எழுதணும்னா, இதை தான் எஃப்னு எழுதிக்கணும், புரியுதுங்களா. இது ஃபுல்லாகவே நீங்கள் எஃப்னு எடுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து எஃப்னு எடுக்காமல் ஹெச்சுக்கு அப்புறம் உள்ள இது ஐன்னு எடுத்துக்கிறேன், இல்லை ஈன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக இ, சரிங்களா. அப்போது இ ஆஃப் ஹெச்னு எடுங்க, புரியுதுங்களா. அப்போ தான் இது வந்து ஈஸியாக எழுத முடியும். இப்போ இது இ ஆஃப் ஹெச்னு எழுதுனா இது எப்படி எழுதலாம், இ ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், புரியுதுங்களா. அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜின்னு எடுத்திருக்கோம், இதை தான் ஈன்னு எடுத்திருக்கோம், சரிங்களா. அப்போ இதில் வந்து வரும்போது ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு 3xன்னு கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா. புரியுதா பாருங்கள். ஏன்னா இந்த இடம் தான் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இ ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸை தான் 3xன்னு எடுத்துருக்கோம். அப்போ இது இ ஆஃப் எக்ஸ், புரியுதுங்களா, இ ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப்ஓஜிக்கு நம்ம எப்படி எழுதியிருக்கோம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா. அப்போது இங்கே இருக்கிற எக்ஸுக்கு என்ன வரும் மதிப்பு, இந்த 3x தான் வரும். அதை தான் ஈக்குவல் டு எஃப்ஓஜின்னு இங்கே இருக்கு இல்லையா ப்ராக்கெட்டில், அதை அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3x, புரியுதுங்களா. இதை தான் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதை எடுக்கும்போது கரெக்டாக இந்த வடிவத்துக்கே வருது பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3xன்ட்டு, புரியுதுங்களா. அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது இந்த வடிவத்தில் வருது பாருங்கள். இங்கே இருக்கிற எஃப் ஆஃப் ஜியை தான் ஈன்னு எடுத்திருக்கோம். ஈன்னு எடுக்கும்போது இ ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றி எழுதியிருக்கோம். இதை தான் நான் உங்களுக்கு இங்கே போட்டு காமிச்சிருக்கேன், புரியுதுங்களா. இது ஆர்ஹெச்எஸோட இதுக்கு நான் இங்கே எழுதியிருக்கேன், எஃப்ஓஹெச் இந்த இதை. அதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இங்கே நான் சொல்லியிருக்கேன். இதை ஈன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத, ஏன்னா இதை கடைசியாக தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பிரதியிட முடியாது, சரிங்களா. அதனால் அது இப்படி தான் எடுக்கணும். ப்ராக்கெட் இருக்குன்ட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நம்ம யூஸ்வலாக ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த பகுதிக்கு மட்டும் எக்ஸுன்ற வேல்யூ நமக்கு தெரியணும் இந்த ரைட் சைடில். அதனால் நம்ம இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்புறமா கடைசியாக கண்டுபிடிக்கிறோம், சரிங்களா, பிரதியிட்டு கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் இதை ஃபுல்லாக ஈன்னு எடுத்துக்கிட்டு யூஓஹெச்னு எடுத்துக்கிட்டு இப்படி எழுதுகிறோம், புரியுதுங்களா. இதில் ஏதாவது புரியலன்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் இந்த எந்த பகுதி புரியலையோ அந்த பகுதியை வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வாட்டி வீடியோ எடுக்கணுனால வீடியோ எடுத்து கொடுக்குறேன், சரிங்களா. இப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த பகுதி புரியலன்னு
கேள்விகள் எது இருந்தாலும் கேளுங்க, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.